வெல்கம் பேக் டு மை சேனல். இனியோட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸாக கோபி வந்து நிறைய கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. பாக்கியாக்கும் ரெஸ்டாரண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவம் எல்லாமே நடக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து கோவமாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வர செலியன் வந்து என்ன சொல்கிறான்னா, நேற்று ஏதோ கோவமாக இருந்த மாதிரி இருந்தீங்களே அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறான். உங்கள் உடம்ப பற்றி யோசிச்சு அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறான். அவன் அதை மட்டும் தான் செய்வான் அப்படின்ட்டு ஈஸ்வரி வந்து சலிப்பாக வந்து பேசுகிறாங்க. அப்போ கோபி அங்கே வர்றாரு. ஸோ கோபியை பார்த்த உடனே ஈஸ்வரி வந்து அவங்களோட கோவத்தை வந்து காமிக்கிறாங்க. அப்போ கோபி வந்து சாரி கேட்டுட்டு பேசிட்டு இருந்தாலுமே ஈஸ்வரி அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. நேற்று நீங்கள் வந்து எங்க கூட வந்து பேசலன்னு நினச்சிட்டே இருந்ததுனால எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து பதறி போய் இனி நான் உங்கள்கிட்ட கோவப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே இப்படியே இருந்தால் தான் எனக்கு வந்து வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இனியாவோட பர்த்டேக்கு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும்போது இனியா வீட்டுக்கு வரா. ஸோ இனியாவை பார்த்த உடனே கோபி வந்து இனியாவுக்கு வந்து அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாக்கியாவும் இனியாவும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வேண்டி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கோபி என்ன பண்ணுறான்னா, இனியாவுக்கு வந்து டைமண்ட் மோதிரம் வந்து வாங்கிட்டு வரான். வீட்டுக்கு வந்து கோபி வந்து அது கொடுக்குறான். இனியா அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இனியாவுக்கு பாக்கியா ஒரு சாரி ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து சந்தோஷமாக வாங்கிக்கிறான். அப்போ ஈஸ்வரி என்ன கேட்குறான்னா, இவ்வளோ மெலிசா இருக்கே சாரி அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியிட்ட சொல்லிட்டு இனியா வந்து வீட்டுக்கு போறா. அப்போ கோபி என்ன சொல்றான்னா, நானே வந்து உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இனியாட்ட வந்து பேசிட்டு வரும்போது அதை எதையுமே இனியா வந்து கவனிக்காம இருக்கா. நான் உன்னோட பர்த்டேக்கு நம்ம வீட்டுக்கு உன்னையும் மாப்பிளையும் கூப்பிடுவா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு இனியா வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அதனால கோபிக்கு வந்து சந்தேகம் வருது. ஆனாலும் உன்னோட பர்த்டே வந்து கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு கோபி வந்து சொல்றான். அங்க பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அங்க பாக்கியாட்ட வந்து ஆல்ரெடி பிரச்சனை பண்ண கவுன்சிலர் வந்து வராரு. அவர் வந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இவர் சாப்பிட்டதுக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு இவரோட ஃபேமிலிக்காக வந்து வாங்கிட்டு போறாரு. அப்போ அங்க வந்து இன்னொருத்தர் வந்து இன்னும் காஃபி வரல அப்படின்னு வந்து சத்தம் போடுறாரு. அதுக்கு அந்த பர்சனை கவுன்சிலர் வந்து மிரட்டுறாரு. இது என்னோட சிஸ்டரோட கடை, இங்க எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. கவுன்சிலரோட இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே பார்த்து செல்வி வந்து இன்ப அதிர்ச்சியில வந்து இருக்காங்க. இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.